வணக்கம். சில சமயம் பாத்தீங்கன்னா ஒரு சில கேள்விகள் பார்க்கறதுக்கே மலைப்பா இருக்கும் இல்லையா? ஆனா உண்மையில அது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக காத்துக்கிற ஒரு பசில் மாதிரி தான். சரி வாங்க, இன்னைக்கு அப்படி ஒரு கேள்வியை எப்படி அணுகுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேள்விய பார்த்தோனே அடேங்கப்பா இது என்னடா இதுன்னு தோணுதா? கவலையே படாதீங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்மள நிறைய பேருக்கு இப்படிதான் முதல்ல தோணும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி தான் இருக்குல்ல. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட குறிக்கோள் இதுக்கு பதில் கண்டுபிடிக்கிறது கிடையாது. அது இல்லவே இல்ல. அதுக்கு பதிலா இந்த கேள்வி உண்மையில என்னத்த தான் கேக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க போறோம். எப்படி? இத சின்ன சின்ன துண்டுகளா உடைச்சு ஒன்னொண்டா ஆராய்ஞ்சுதான். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நம்மளோட முதல் கட்டம் இதுதான். இந்த கேள்விய ஒரு கேள்வி மாதிரி பார்க்காம ஒரு மர்ம கதை மாதிரி யோசிப்போம். நம்ம கையில இருக்கிற தடயங்களை வச்சு இந்த மர்மத்தை எப்படி டீமிஸ்டிஃபை பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, நாம உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை. நீங்களே ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன். இந்த மொத்த கேள்வியில உங்களுக்கு எது முக்கியமான துண்டுகளா தெரியுது? சூப்பர், யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம இத ஒரு 4 முக்கியமான பாகங்களா பிரிக்கலாம். 1, இதுல என்ன கான்செப்ட பத்தி பேசுறாங்க. 2, இதுல என்ன யூனிட்ஸ், அதாவது அலகுகள் இருக்கு. 3, கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ் என்ன சொல்ல வருது. 4வது, கடைசியா இதோட ஆப்ஜெக்டிவ், அதாவது நோக்கம் என்ன. சரி, இப்ப ஒன்னொன்னா பிரிச்சு மேலாம் வாங்க. அடுத்தது, இதுல யூஸ் பண்ணி இருக்கிற வார்த்தைகள். இந்த மாதிரி டெக்னிக்கல் வார்த்தைகளை பார்த்தாலே பாதி பேர் பயந்துடுவாங்க. ஆனா பயப்படவே தேவையில்ல. நாம இப்போ இத ரொம்ப சிம்பிளாக்க போறோம். பாருங்க, இங்க பாருங்க. இந்த கேள்விக்கே மையப்புள்ளி இந்த ஒரு வரிதான். வெப்பப்பரிமாற்ற குணகம் H. இதுதான் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா தெரியுது. அதனால நாம கரெக்டா இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வேலையை ஆரம்பிக்கணும். முதல்ல அந்த குணகம் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துக்குவோம். இங்கிலீஷ்ல கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. பொதுவா கோஎஃபிஷியன்ட்னா என்ன? அது ஒரு மல்டிப்ளையர், அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அளக்க பயன்படுற ஒரு நம்பர். அவ்வளவுதான் விஷயம். அது ஒரு அளவுகோல். அப்போ அந்த ஹெச்ங்கிற எழுத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை. அது ஒண்ணுமே இல்ல. நம்ம இப்ப பேசணும்ல வெப்ப பரிமாற்ற குணகம்னு, அந்த பெரிய வார்த்தையோட ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த ஹெச். சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு பேரு, ஒரு லேபிள், அவ்வளவுதான். சரி, நம்ம டிடெக்டிவ் வேலையில அடுத்த க்ளூ எங்க இருக்குன்னா இந்த யூனிட்ஸ்ல தான் இருக்கு. நிறைய நேரங்கள்ல ஒரு விஷயத்தோட யூனிட்ஸ், அதாவது அலகுகளே அது என்ன, அதை எப்படி அளக்குறாங்கங்கிற முழு கதையும் நமக்கு சொல்லிடும். இங்க பாருங்க, இந்த யூனிட் என்ன? W/m²K. இத ஒன்னொன்னா பிரிப்போம். Wனா வாட்ஸ், அது ஒரு எனர்ஜி ரேட். அப்புறம் m², அது உங்களுக்கே தெரியும், மீட்டர் ஸ்கொயர், அதாவது ஒரு ஏரியா, ஒரு பரப்பளவு. கடைசியா K, அது கெல்வின், அதாவது டெம்பரேச்சர். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து படிச்சு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வித்தியாசத்துக்கு எவ்வளவு எனர்ஜி, வாட்ஸ் பரிமாறப்படுது, அதை அளக்குற ஒரு விஷயம் தான் இது. பாத்தீங்களா, யூனிட்டே எல்லாத்தையும் சொல்லிருச்சு. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு இந்த சப்ஜெக்ட் பத்தி எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல, அந்த யூனிட்ஸை மட்டும் வச்சே இந்த ஹெச் அப்படிங்கிறது எப்படி அளக்கப்படுதுன்னு நாம கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் இங்க பாயிண்ட். சரி, வார்த்தைகளை பார்த்தாச்சு, யூனிட்ஸையும் பார்த்தாச்சு. அடுத்ததான் நம்ம பார்வை எங்க போகணும்? கொடுத்திருக்கிற மல்டிபிள் சாய்ஸ் ஆப்ஷன்ஸ்க்கு தான். இதுக்குள்ளே நமக்கு நிறைய க்ளூஸ் ஒளிஞ்சிருக்கு. இந்த நம்பர்ஸை கொஞ்சம் நல்லா கவனிங்க. 0.0 இருக்கு, 4.8 இருக்கு, 6 இருக்கு, அப்புறம் திடீர்னு 750ன்னு ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பர்களுக்கும் அதுக்குள்ள இருக்கிற இந்த பெரிய வித்தியாசத்துக்கும் என்ன காரணம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சும்மா யோசிச்சு பாருங்க. இந்த சார்ட்டை பார்த்தா அந்த வித்தியாசம் இன்னும் பளிச்சுன்னு தெரியுது பாருங்க. 4.8ம் 6ம் கிட்டப்பட்ட ஒட்டிட்டு இருக்கு. ஆனா 750 எங்கேயோ வானத்துல நிக்குது. இந்த பெரிய வித்தியாசம் சும்மா கொடுக்கல, இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அதே மாதிரி 0.0னா என்ன அர்த்தம்? வெப்ப பரிமாற்றமே நடக்கலன்னு அர்த்தம். ஆக இந்த ஒவ்வொரு ஆப்ஷனும் ஒரு தனி உலகத்தை குறிக்குது. இப்ப புரியுதா? இதுல எது சரியான பதில்னு நமக்கு தெரியணும்னு அவசியமே இல்ல. ஆனா இந்த ஆப்ஷன்ஸ்ல ஒண்ணு மட்டும் மத்ததோட சம்பந்தமே இல்லாம தனியா நிக்குது. இதுவே ஒரு பெரிய க்ளூ தான். ஓகே, இப்போ நாம சேகரிச்ச எல்லா துண்டுகளையும் ஒன்னா சேர்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. வாங்க இந்த பசில கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு எவ்வளவு தெளிவா புரியுதுன்னு நீங்களே பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது என்னன்னே புரியாத ஏதோ டெக்னிக்கல் வார்த்தைகளோட ஒரு வரி மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ நமக்கு தெரியும். இத ரொம்ப சிம்பிளா ஹச்னு சொல்லப்படுற ஒரு குறிப்பிட்ட அளவீடோட மதிப்பை கேட்கிற ஒரு நேரடியான கேள்வி, அவ்வளவுதான். இப்போ திரும்பவும் அதே கேள்வியே பாருங்க. முதல்ல பார்த்தப்போ இருந்த அந்த பயம் இப்போ இருக்கா? நிச்சயமா இருக்காது. ஏன்னா இப்போ இது நமக்கு அந்நியமான ஒண்ணு இல்ல. இத நம்ம வெற்றிகரமா பிரிச்சு புரிஞ்சுகிட்டாச்சு. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா நாம இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? 1, இந்த கேள்வி ஹெச் அப்படிங்கிற ஒரு மதிப்பை கேக்குது. 2, ஹெச்ங்கிறது ஒரு வெப்ப பரிமாற்ற குணகம். 3, அது எனர்ஜி, ஏரியா,
டெம்பரேச்சரை வச்சு அளக்கப்படுது. 4 கொடுத்திருக்கிற பதில்கள் ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத அளவுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பாருங்க, கேள்வி முழுசா புரிஞ்சிருச்சு. பாருங்க, இது ஏதோ பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி மாதிரி தெரியலாம். ஆனா நாம இப்ப பயன்படுத்தின இந்த டெக்னிக் இருக்கே, அதாவது ஒரு பெரிய சிக்கலான விஷயத்தை எடுத்து அதை சின்ன சின்ன துண்டுகளா உடைச்சு ஒவ்வொரு துண்டையும் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்க்கிறது. இது வெறும் பிசிக்ஸுக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கையில எந்த ஒரு பெரிய சவாலையும் சந்திக்க இது ஒரு சூப்பரான டூல். அதனால அடுத்த முறை உங்களுக்கு புரியாத ரொம்ப கஷ்டமா தோன்ற ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கும்போது பயந்து ஓடாதீங்க. அதுக்கு பதிலா இந்த முறைய முயற்சி பண்ணி பாருங்க. நீங்க அடுத்ததா எதை இப்படி பிரிச்சு பார்க்க போறீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா எந்த ஒரு புதிரையும் புரிஞ்சுக்கிற திறமை உங்ககிட்டயே இருக்கு.